இந்த ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க உங்கள் பண்ணையோட லாபத்தை அதிகரிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? உங்கள் பண்ணைக்கு தீவனங்களை இன்னியுமே நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட லாபத்தில் பாதியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த பெல்லட் மிஷினுக்கு நாங்கள் பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம் விவசாய பெருமக்களே. நீங்கள் மாட்டு பண்ணை வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஆட்டு பண்ணை வச்சுருந்தாலும் சரி, அவ்வளோ ஏன் கோழி பண்ணையே வச்சுருந்தாலும் நீங்கள் தீவனங்களை வெளியே இருந்து வாங்கும்போது உங்களுக்கு செலவும் அதிகரிக்கும். கூடவே அந்த தீவனத்தில் அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிய போகிறதும் கிடையாது. ஸோ அதனால உங்களோட கால்நடை எல்லாத்துக்குமே கரெக்டான நியூட்ரிஷன் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் ஒரே வழி நம்மளே தீவனங்களை தயாரித்து போடுறது. இது வரைக்குமே நம்ம பண்ணையில் இருக்கிற ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி உணவு வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தவிட்டை நீங்கள் தண்ணியில் கலந்து வைப்பீங்க. பாதி தவிட்டு தண்ணிக்கு அடியில் போயிடும். மேலே இருக்கிறத மட்டும்தான் மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி சாப்பிடும். சரி, நான் பச்சை தீவனம் வைக்க போகிறேன், அதாவது தட்டு வெட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இலையை சாப்பிடும், சின்ன சின்ன தண்டாக இருந்தால் தண்டுகளை சாப்பிடும். அதுலேயுமே பல வேஸ்டேஜ் நடக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே ஒட்டுக்காக ஒரு பெல்லட்டாக மாற்றி நம்ம மாடுகளுக்கோ இல்லை ஆடுகளுக்கோ கொடுக்கும்போது சத்து அப்படிங்கிறது 100% போய் சேரும். ஆனால் இதை நீங்கள் கடையில் வாங்கும்போது லாபமும் கம்மி, முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெல்லட் மிஷின் வாங்கும்போது நீங்களே உங்கள் நாட்டுக்கு தேவையான, ஆட்டுக்கு தேவையான, கோழிக்கு தேவையான நீங்கள் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே பெல்லட்டாக மாற்றிக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பெல்லட் மிஷினில் இருக்குது. ஓகே, பெல்லட் மிஷின் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே நிறையா பேர்த்துக்கு ஒரு நல்ல பெல்லட் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல பெல்லட் மிஷினை எப்படி பார்த்து வாங்கணும், என்னெல்லாம் செக் பண்ணணும் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, ஃபஸ்ட்டு பெல்லட் மிஷின் வாங்க போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது மோட்ரு தான். இப்போ நம்ம எம்டிஎம்மில் பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்பரான காப்பர் வைண்டிங் மோட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு மோட்டர் ஹீட் ஆகிற பிரச்சனை, அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே காயில் போயிடும் அப்படிங்கிற பயம், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இந்த மோட்டரை யூஸ் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இது கரெக்டான வோல்டேஜில் ஓடுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நாங்களே ஒரு மீட்ரு கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் கரெக்டாக காமிச்சிடும். ஸோ அதனால இது கொண்டுமே நீங்கள் மோட்டரை சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் மிஷின் வாங்கும்போது நாங்களே எம்சிபி கொடுத்துருவோம். ஸோ மிஷின் ஓவர்லோட் ஆகுது, இல்லை பவர் சப்ளையில் ஏதோ ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா மோட்ரு அடி வாங்காதீங்க, எம்சிபி ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், பெல்லட் மிஷினுக்கு ரோலருங்க. மற்ற கம்பெனிகளில் பார்த்துட்டிங்கன்னா 5 HP நீங்கள் வாங்கும்போது 2 ரோலர் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எம்டிஎம்மில் 3 ரோலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அவுட்புட் பார்த்துட்டிங்கன்னா மற்ற கம்பெனியை பார்க்கும்போது நம்மளோடதுல 30% அதிகமான அவுட்புட் வருங்க குறைஞ்ச நேரத்தில். ஓகேங்க, பெல்லட் மிஷின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது இதில் என்ன ஸ்பெக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பெல்லட் மிஷின் வாங்குறதுனால உண்மையிலேயே பண்ணையாளர்களுக்கு லாபம் இருக்கா, கால்நடைகளுக்கு நியூட்ரிஷன் உண்மையிலேயே அதிகரிக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ பண்ணையாளர்களோட லாபத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வெளியே பெல்லட் வாங்கினீங்க அப்படின்னா 180 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்குமே கிலோவுக்கு இருக்குங்க. 250 ரூபா வரைக்குமே போகும். ஸோ அது எல்லாமே குவாலிட்டியை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் வீட்டில் பெல்லட் உருவாக்கும் போது எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ரா மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிலோவுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் போடுறதை பொறுத்து ஒரு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் செலவாகும். அடுத்தது பெல்லட் மிஷின் பார்த்துட்டிங்கன்னா இது 5 HP அப்படிங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு 3.5 யூனிட் பிடிக்குங்க. ஸோ ஒரு யூனிட் 6 ரூபானாலும் 3.5 யூனிட்டுக்கு 22 ரூபா ஆச்சு. ஸோ அதில் ஒரு 80 ரூபா எடுத்துக்கலாம், இதில் ஒரு 22 ரூபா எடுத்துக்கலாம், 102 ரூபா தான் ஆச்சு. இதுலேயே யோசிச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்குமே ஒரு கிலோவுக்கு லாபம் வருது. இது நீங்கள் வீட்டில் உங்கள் சொந்த யூஸுக்கு, இதுவே நீங்கள் இதை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு. முக்கியமானதை சொல்ல மாட்டேங்க, இது 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 80லிருந்து 100 கிலோ வரைக்குமே நீங்கள் பெல்லட் உருவாக்கிக்க முடியும். இப்போ இந்த மிஷின் மூலியமா பெல்லட் உருவாக்குறதுனால கால்நடைகளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வெளியே பெல்லட் வாங்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்க, எது ஜாஸ்தி ரேட்டோ அதை கம்மியாக தான் போடுவாங்க, எது கம்மியான ரேட்டோ அதைத்தான் ஜாஸ்தியாக போடுவாங்க. ஸோ அந்த ரேஷியோ வைஸில் அவங்களோட ரா மெட்டீரியல்ஸை மாற்றும் போது
கண்டிப்பாக மாடுகளுக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அதனால பால் உற்பத்தியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் சொந்தமாக பெல்லட் உருவாக்கும் போது உங்கள் மாடுகளுக்கு எதை நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே டார்கெட் பண்ணி நீங்கள் பெல்லட் உருவாக்க முடியும். ஸோ அதனால பால் உற்பத்தி அதிகரிக்கும், உங்கள் மாடும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கும் பண்ணைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் பண்ணைக்கு தேவையான தீவனங்களையும் உருவாக்க போகிறதில்ல அப்படின்னு இருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஷினை வச்சு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுங்க. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குதுன்னு சொன்னேன். அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். மிஷின் வாங்குகிற முதல் 50 பேர்த்துக்கு 20% டிஸ்கவுண்ட்டுங்க இந்த மிஷினோட ரேட்டில் இருந்து. நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன தெரியுங்களா? மிஷினை புக் பண்ணுற ஃபஸ்ட்டு 15 பேர்த்துக்கு குலுக்கல் முறையில் 1 கிராம் தங்க நாணயம் தரப்போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.